நீங்களே எனக்கு கைப்படை எழுதி கொடுத்துருக்கீங்கல்ல, இன்னைக்கு அக்தி அன்னைக்கு நீங்க எனக்கு மாப்பிள்ளை ஆகிறேன்னு எழுதியிருக்கீங்க. அதுபடி நீங்க என் பொண்ணு கனிகாவை கல்யாணம் செஞ்சுட்டு தான் ஆகணும். அவர் எழுதி கொடுத்ததை எல்லாரும் பாருங்க. தேவா எனக்கு எழுதி கொடுத்த வாக்க நிறைவேற்றியே ஆகணும். என் பொண்ணை அவர் மகா பண்டிதினி ஆக்கியே தீரணும். இன்னையிலேந்து இந்த மகா பண்டிதர் பதவி எல்லாம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த அதிகாரம் எல்லாம் எனக்கு தான் சொந்தம். எல்லா கதையும் முடிஞ்சது. ஆனா உங்களுக்கு என்ன புரியல? இன்னும் உங்க அறிவுக்கு திறக்கலைய மாத்தாராஞ்சி. நான் சொல்ல போற ஒரு விஷயத்தை நீங்க நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. நீங்க யாரு என்ன சொன்னாலும் என் மனைவி ராதிகா தான். வேற ஒரு பொண்ண என் வாழ்க்கையில நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். இந்த வெறும் காகிதம் ஒரு உறவை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா? எங்க காட்டுங்க. அப்படி இந்த காகிதத்துல என்ன எழுதிருக்கு? எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிற அளவுக்கு. என்ன செய்ய? இந்த காகிதத்தால எந்த உறவையும் ஏற்படுத்தவும் முடியாது, எந்த உறவையும் அறுக்கவும் முடியாது. உறவுங்கிறது மேல இருக்கிறவனால ஏற்படுத்தப்பட்டது. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமாவது உங்களுக்கு புத்தி வந்ததா கார்த்தியாயினி தேவி? இதுக்கு அப்புறமாவது உங்க வாழ்க்கையில மிச்சம் இருக்கிற நாட்களை புண்ணியங்களை செஞ்சு கண்ணனோட பாதத்துல அதை சமர்ப்பணம் பண்ணுங்க. அதுக்கு அப்புறமாவது உங்களுடைய கடைசி நாட்கள்ல நல்லது நடக்குதான்னு பார்க்கலாம். நான் தான் சொன்னேன்ல கார்த்தியாயினி தேவி, தப்பு பண்றவங்களுக்கு எப்பவுமே நல்ல பலன் கிடைக்காது. இதான் உலகத்தோட நீதி, அதோட கண்ணனோட நியாயம். நீ அபய உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு இருக்கும் போது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க எப்படி சம்மதிச்ச? உன்னோட உயிர் அபேதான். உன் வாழ்க்கை முழுக்க அபேதான் உன்னை சந்தோஷமா வச்சுக்க முடியும். அம்மா, நான் அபய் நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். வாழ்க்கை முழுக்க நான் அபய் கூட மட்டுமே வாழ விரும்புறேன். என்ன விபா பாக்குற? படம் முடிஞ்சிருச்சு, போலாமா? அம்மாவுக்கு ஜூஸ் கொடுக்கணும்ல, டயர்டா இருப்பாங்க.
புரியல. அந்த கடவுள் எல்லாத்தையும் கண்ணதுக்கு கொண்டு வந்து ஏன் தான் இப்படி தட்டி பறிக்கிறாரோ தெரியலையே. அம்மா இப்பவாவது ஒத்துக்கங்க. தேவாவும் ராதிகாவும் கடவுளால சேர்க்கப்பட்ட ஜோடி. அவங்களோட உறவு, அவங்களோட அன்பு எல்லாமே கண்ணனால கொடுக்கப்பட்டது. என்னமோ உங்களுக்கு ராதிகா மேல கோவம் போகல. இனிமேலாவது அதை மாத்திக்கங்க. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. எல்லாரும் தயவு செஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிக்கிட்டு மண்டபத்துக்கு வாங்க. வாங்க. இப்ப நீங்க வலது பக்கம் உட்காருங்க. தாலி கட்டினதுக்கு அப்புறமா இடது பக்கமா உட்காரலாம். வாங்க. இப்ப நீங்க 2 பேரும் ஹோமத்தை நடத்துங்க. இன்னைக்கு ரொம்பவே நல்ல நாள். அதுவும் அக்திங்கிற சுபதினத்தன்னைக்கு உங்க 2 பேருக்கும் மறுபடியும் கல்யாணம் நடக்குது. இந்த 2வது கல்யாணத்துல நீங்களும் இவரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீங்க. 16 செல்வங்களையும் பெற்று நீங்க நிம்மதியான பெரும் வாழ்க்கை வாழ்வீங்க. இப்ப பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அவங்களோட முந்தானைய முடிச்சு விடுங்க. கல்யாணம் இப்போ நல்லபடியா நடந்து முடிஞ்சது. இப்ப நீங்க உங்க மனைவிக்கு 7 திசைகளிலேயும் 7 வாக்கு கொடுக்கணும். 7 ஜென்மத்துக்கும் அந்த வாக்கை நிறைவேற்றுறதா வாக்கு கொடுக்கணும். இப்ப நீங்க எழுந்து ஆரம்பிக்கலாம். இப்ப நீங்க இவங்கள வாழ்க்கை முழுக்க கண் கலங்காம பாத்துக்குவேன்னு வாக்கு கொடுங்க. நான் வாக்கு தர உன்னை வாழ்க்கை முழுக்க என்னைக்கு கண் கலக்காம பார்த்துப்பேன். அவங்களுக்கு எப்பவுமே துணையா இருப்பேன்னு வாக்கு கொடுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய நிழலா நான் இருப்பேன். இப்ப நீங்க நான் உனக்கு வாக்கு தர என் மனசாலையும் என் உடம்பாலையும் உனக்கு எல்லாவித சந்தோஷத்தையும் தருவேன். இதனால நீ எப்போதும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை தான் வாழ்வ.
நான் உனக்கு இப்ப வாக்கு தர ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாரிச்சு உன்னை வாழ்க்கை முழுக்க கண் கலங்காம உன்னை பார்த்துப்பேன். வாழ்க்கையில எப்பொழுதும் உனக்கு முன்னேற்றத்தை மட்டும் தான் தருவேன். நான் உனக்கு இப்ப இந்த இடத்துல மனசார வாக்கு தரேன். உன் கூடவே இருந்து என் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கை என்னைக்கு கெடாம பார்த்துப்பேன். நாம 2 பேரும் சேர்ந்து எப்பொழுதுமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்வோம். நான் உனக்கு வாக்கு தர என்னால நம்ம குடும்பம் கண்டிப்பா விருத்தி அடையும். நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கிடைக்கும். நான் உனக்கு இப்ப வாக்கு தர நான் என்னைக்கு உங்ககிட்ட நேர்மையா நடந்துப்பேன். உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். புருஷ பொண்டாட்டிங்கிற உறவை விட நம்ம என்னைக்கு ஒரு நண்பர்களா இருப்போம். கடவுள் புண்ணியத்துல உங்க கல்யாணம் நல்லபடியா நடந்தது. இப்ப நீங்க பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. அம்மா, உங்களுக்கு நல்லா தெரியும், கண்ணனோட அருளால எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சது. பிருந்தாவனத்துல ஜென்மாஷ்டமிய எப்படி கொண்டாடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். என்னோட விருப்பம் என்னன்னா, இந்த தடவை ஜென்மாஷ்டமிக்கு நீங்க எல்லாரும் குடும்பத்தோட பிருந்தாவனத்துக்கு வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாஸ்திரி, இத்தனை வருஷம் சந்தோஷமும் துக்கமும் சேர்ந்து வந்தது. இனிமே நமக்கு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். பிருந்தாவனத்திலேயே நம்ம ஜென்மாஷ்டமியை கொண்டாடுவோம். நல்லா இருங்க. ரொம்ப ரொம்ப நன்றிமா. வாங்க, நான் உங்க 2 பேரையும் உங்க அறை வரைக்கும் கொண்டு வந்து விடுறேன். இதுக்கப்புறமாவது இந்த ராதாகிருஷ்ணன் ஜோடி கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும். வாங்க. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க. அப்புறமா சாப்பாட்டு டேபிளுக்கு வந்துருங்க. என்ன விஷயம்? இன்னைக்கு ரொம்பவே அமைதியா இருக்க. இன்னைக்கு
சந்தோஷத்துல எனக்கு வார்த்தையே. ம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரட்டா? வேலையா? இல்ல, எந்த நிமிஷத்துக்காக நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். அதோட இன்னும் கொஞ்ச நேரம் காத்துருங்களேன். இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டியதா இருக்கும்? 5 நிமிஷம் தான். 5 நிமிஷமா? அது சரி, நான் உங்களுக்காக 5 வருஷம் காத்திருக்கலாம், நீங்க எனக்காக ஒரு 5 நிமிஷம் காத்திருக்க முடியாதா என்ன? விட்டா பிளாக்மெயில் பண்ணுவ. இது ரொம்ப தப்பு. புருஷன் இந்த மாதிரி தவிக்க வைக்கிறது. இப்ப நான் போலாமா? நான் இப்ப வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு. கடவுளே, நீ உண்மையிலேயே சக்தி படைச்சவன் தான். அம்மாடி தேவகி. என்னங்க, தண்ணி வேணுமா? வேண்டாம். அம்மா தூங்கிட்டாங்களா? இல்ல. அம்மாடி தேவகி, ராதிகா நமக்கு பொண்ணா கிடைச்சதுக்கு நாம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம் தெரியுமா? ராதிகா எப்படி கடவுள் மேல பக்தியோடையும் விசுவாசத்தோடையும் இருக்காளோ, அதோட பலனாதான் இன்னைக்கு அவ கணவனோட சேர்ந்திருக்கா. அவளுடைய அப்பான்னு சொல்லிக்கிறதுனால இன்னைக்கு இந்த சமுதாயத்துல எனக்கு ரொம்ப பெருமை கிடைச்சிருக்கு. பொண்ணுன்னா இப்படி ராதிகா மாதிரி தான் இருக்கணும். என்ன சொல்ற சேஷோ? பிறந்தது எங்கேயோ, பேரு எங்கேயோ வா. அந்த சனியனுக்கு நம்ம வீட்டில் இடம் கொடுத்ததுதான் பெரிய விஷயம். உன்ன மாதிரி அப்பா கிடைக்க அவள்ல கொடுத்து வச்சிருக்கணும். அப்பா என்ன கொள்ளன்னு தெரியாது, அம்மா என்ன கொள்ளன்னு தெரியாது, யாரோ பண்ண பாவத்தை கோயில கொண்டாந்து போட்டு போயிட்டாங்க, அதை நீ தூக்கிட்டு வந்துட்ட. யார் பண்ண பாவத்திலேயோ பிறந்த குழந்தைக்கு நீங்க 2 பேரும் அம்மா அப்பான்னு சொந்தம் கொண்டாடிக்கிறீங்க. ஹலோ தாரா சங்கர் சார். ஆஹா, மறுபடியும் உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? வாங்க உட்காருங்க. சொல்லுங்க. என்ன இப்படிப்பட்ட பொண்ணை பத்தி வச்சிருக்கீங்க தாரா சங்கர் சார்? தினம் தினம் விடாம திருட்டு வேலையா பண்ணிட்டு இருக்கா அவ. இத்தனை நாளா போனா போதுன்னு விட்டு வச்சிருந்தேன், இப்ப எங்கிட்டே ஆரம்பிச்சிட்டா. தினம் இந்த விஷயத்தை கேட்டு கேட்டு என் காதே புளிச்சு போச்சு. இதோ பாருப்பா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. இனிமே இந்த மாதிரி நடக்காது. கடவுள் சத்தியமா நடக்காது. நீ போயிட்டு வா. எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி தானே பதில் சொல்றீங்க. இதுக்கு மேல என்னால இதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இன்னைக்கே நான் போய் உங்க பொண்ணு மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். வாயை மூடுறியா? இந்த மாதிரி போலீஸ் கிலீஸ்னு பூச்சாண்டில என்கிட்ட காட்டாத. போலீஸ்னு பேரை சொன்னா எனக்கு ஒண்ணும் பயம் கிடையாது. நீ எப்படா பிறந்த? நான் இந்த உலகத்துல பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? பண்டிட் தாரா சங்கர்னு பேரை சொன்னா ஊர்ல இருக்க குழந்தைங்களா வாயை மூடும். என் பொண்ணு இங்க திருடியா சுத்திட்டு இருக்கா, அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுவேன் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன சொல்லியா? அட, எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும் இப்படி ஒரு பொண்ணு எனக்கு பொண்ணா வந்து பிறந்திருக்கா? 2 குழந்தைகளை வச்சு காப்பாற்ற முடியாதுதான் உன்னை கொண்டு போய் கோயில்ல போட்டு வந்தோம். எனக்கு பாழா போன இந்த புத்தி கெட்டு போச்சு. தெரியாதனமா கோவில்ல கொண்டு போய் அந்த வைரத்தை போட்டுட்டு வந்துட்டேன். ஒரு வைரத்தை உருப்படாததை வீட்டுல வச்சுக்கிட்டேன். உங்களோட பழைய கதையெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்க? என்கிட்ட விஷயத்தை சொல்லிட்டல, நீ வந்த வேலை முடிஞ்சது, கிளம்பு. ஆனா என் கதை எப்பவோ முடிஞ்சு போச்சு. எப்ப என் பொண்டாட்டி இறந்து போனாலோ, 2 பொன் குழந்தைகளை பெத்து எப்ப என் கையில கொடுத்துட்டு போனாலோ, அப்போல இருந்து நான் இப்படிதான் புலம்பிக்கிட்டே இருக்கேன். என்ன பண்றது? என்னால 2 குழந்தைகளை வச்சு காப்பாற்ற முடியலையே. அதனாலதான் ஒரு குழந்தைய யாருக்கும் தெரியாம கோவில்ல போட்டு வந்தேன். ஒரு குழந்தைய விட்டுட்டு வந்தா இன்னொரு குழந்தைய நல்லபடியா காப்பாத்தலாம்னு நான் நினைச்சேன். அந்த விஷயத்திலயும் விதி விளையாடிடுச்சு. ஆனா அவதான் இப்படி இருக்கான்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல. பேசாமப்பா, பெருசா அவளை பத்தி குத்தம் சொல்றதுக்காக இங்க வந்துட்டான். எங்கடி போய் தொலைஞ்ச? தினம் தெரு தெருவா சுத்தி இப்படி பிரச்சனைகளை இழுத்துட்டு வந்து நிக்கிற. நான் உயிரோட இருக்கணும்னா முதல்ல இந்த திருட்டுத்தனம் பண்றதை நிறுத்தி தொலை. கிழவா, இந்த வயசான காலத்துல கொஞ்ச நேரம் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? எனக்கு என்ன வேலை வெட்டியில நினைச்சிட்டு இருக்கியா? சும்மா ஊரை சுத்திட்டு வர, சும்மா உட்காந்து வெட்டி கதை பேசிட்டு இருக்காத. வாயை மூடு. வாயை மூடு.